மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேவையின்றி சீண்டினால் பதிலடி பலமாக இருக்கும். எதிரி நாடுகளுக்கு ஈரான் ராணுவ தளபதி பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்காவின் பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. லெபனான் அரசாங்கத்திடம் ஹிஸ்புல்லா தலைவர் அதிரடி கருத்து. எத்தகைய அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்வதற்கு ஈரான் படைகள் எப்போதும் தயாராகவே உள்ளன. கடந்த காலங்களை விட தங்களின் திறன்கள் அதிக முன்னேற்றம் அடைந்துள்ளதாக ராணுவ கமாண்டர் பெருமிதம். முழுமையான பாலஸ்தீன ஆதரவு, முழுமையான சியோனிச எதிர்ப்பு, இதுவே தங்கள் கட்சியின் முக்கிய கொள்கை என இங்கிலாந்து புதிய கட்சி திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு அடுத்த அவமானம். இஸ்ரேலில் நடைபெற இருந்த தனது காமெடி ஷோக்களை ரத்து செய்தார் பிரபல இங்கிலாந்து காமெடியன். புதிய உளவு ட்ரோனை சோதனை செய்து திறமையை வெளிப்படுத்திய ஈரான் 150 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டது. இஸ்ரேலின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்த அல் அக்ஸா பிரளய தாக்குதல். உறுதியுடன் போராடும் பாலஸ்தீனியர்களுக்கு அரபு தேசிய காங்கிரஸ் புகழாரம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை எதிரியின் நிலையை பரிதாபகரமானதாக மாற்றிவிடும் என்று இராணுவ ஜெனரல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் ஒருபோதும் போர்களுக்கான தொடக்கமாக இருக்காது என்று அந்நாட்டில் இராணுவ ஜெனரல் அப்துல் ரஹீம் மூசாவி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் தற்காப்பு கோட்பாட்டை பின்பற்றுகிறது. ஆனால் யாரேனும் போரை விரும்பினால் எதிரிக்கு வலிமையான பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அவர் மேற்கோள் காட்டி பேசினார். இதுவரை தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட ஈரான் எதிரியை தனது செயல்களுக்காக வருந்த செய்தது. ஆனால் ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை எதிரியின் நிலையை பரிதாபகரமாக மாற்றிவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இத்தகைய சட்டவிரோத அத்துமீறலை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று இஸ்ரேல் தாக்குதல் குறித்து அவர் குறிப்பிட்டார். ஜூன் மாதம் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு ஈரான் தகுந்த பதிலடி கொடுத்தது. அத்துடன் இஸ்ரேலுக்கு துணையாக நின்ற அமெரிக்காவின் ராணுவ தளத்தின் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேற்கு ஆசியாவில் உள்ள மிகப்பெரும் அமெரிக்க ராணுவ தளமான கத்தாரில் உள்ள அல் உதைத் தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் பரபரப்பாக பேசப்பட்டது. 12 நாட்கள் போருக்கு பின் இரு நாடுகளிடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட போதும் போர் மேகங்கள் இன்னும் விலகாமல் உள்ளன. இஸ்ரேலின் நலன்களுக்கு அமெரிக்கா தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருவதாக ஹிஸ்புல்லா தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலுக்கு சலுகைகள் வழங்குவதற்காக லெபனான் மீது தொடர்ந்து நிர்பந்தம் அளித்து வரும் அமெரிக்கா அதற்கு பலனாக எத்தகைய உத்தரவாதங்களையும் தங்களுக்கு வழங்குவதில்லை என்று ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் கசம் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் உத்தரவுகளை கேட்டு அதனை செயல்படுத்துவது அரசாங்கத்தின் வேலை கிடையாது. இஸ்ரேலுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் விருப்பம் என்று அல் மனார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவிற்கான நிதி ஆதாரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அந்த அமைப்பின் ஆயுதங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் லெபனான் அரசாங்கத்திற்கு அமெரிக்கா தொடர்ந்து நிர்பந்தம் கொடுத்து வருகிறது. ஹிஸ்புல்லாவிற்கு ஈரானிய நிதி கிடைப்பதை நிறுத்த வேண்டும் என்று லெபனான் அரசாங்கத்திடம் சில தினங்களுக்கு முன் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன. கடந்த ஜனவரி மாதம் முதல் $1 பில்லியன் அதிகமான தொகையை ஈரானிடமிருந்து இந்த அமைப்பு பெற்றுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அதே சமயம் பல்வேறு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வசதியாக இஸ்ரேலுக்கு பில்லியன் கணக்கில் ஆயுதங்களையும் நிதியையும் அமெரிக்கா வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர். நவம்பர் 2024 அமைதி உடன்படிக்கை ஏற்பட்ட போதும் லெபனான் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று லெபனான் அரசாங்கத்திற்கு இஸ்ரேல் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறது. ஆனால் ஆயுதங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று ஹிஸ்புல்லா தலைவர்கள் நயீம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்கு ஈரான் படைகள் எப்போதும் தயாராக உள்ளதாக ஹதமல் அன்பியா பிரிவின் கமாண்டர் பிரிகேடியர் அலி அப்துல்லா தெரிவித்துள்ளார். நாசிய தீவுகளில் உள்ள கப்பல் படையின் திறன்களை கண்டறிவதற்காக மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லா சமீபத்தில் அங்கு சென்றிருந்தார். தீவுகள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் உள்ள பல்வேறு துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களை கண்டுள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். கப்பல் படையில் புதிய மற்றும் மேம்பட்ட கிரெயின்கள் நிறுவப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக முந்தைய ஆண்டுகளை விட தங்களின் வலிமை அதிகரித்துள்ளதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். நாட்டின் கடல் மற்றும் நில எல்லைகளை பாதுகாப்பதில் படைகள் எப்போதும் தீவிரமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானிய தீவுகள் மற்றும் கடற்கரை பகுதிகளிலும் பாதுகாப்பு எப்போதும் பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு காரணமாக கடந்த காலங்களை விட தங்களின் திறன்கள் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிடமிருந்து தொடர் ஆபத்துகளை எதிர்கொள்ளும் ஈரான் தனது எல்லைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அனைத்து துறைகளிலும் இராணுவத்தின் திறன்களை தங்கள் தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக சில தினங்களுக்கு முன் ஈரானின் துணை ராணுவ கமாண்டர் குறிப்பிட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து இருப்பதன் காரணமாக ஈரான் ஈராக் போர் நடைபெற்றதிலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தி வருவதாகவும் துணை ராணுவ கமாண்டர் அப்போது தெரிவித்திருந்தார். நாம் வலிமையாக இருந்தால் நம் நாட்டிற்குள் நுழைவதற்கு யாருக்கும் தைரியம் வராது என்றும் அவர் கூறினார். இங்கிலாந்தில் புதிய கட்சியை தொடங்கியுள்ள மூத்த தொழிலாளர் கட்சி தலைவர் சியோனிச எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்.
இங்கிலாந்தின் மூத்த அரசியல் கட்சி தலைவர்களில் ஒருவரான ஜெர்மி கார்பைன் தனது பலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாட்டிற்காக நன்கு அறியப்பட்டவர். தொழிலாளர் கட்சியை சார்ந்தவரான இவர் தற்போது புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். யுவர் பார்ட்டி என்று கட்சிக்கு பெயரிட்டுள்ள அவர் கட்சியின் கொள்கைகளை விளக்கியுள்ளார். இஸ்ரேலின் எல்லைகளை எப்போதும் விரிவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே சியோனிசத்தின் திட்டமாகும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். எனவே பலஸ்தீன் மக்களுக்கு முழுமையான ஆதரவு, சியோனிசத்திற்கு முழுமையான எதிர்ப்பு என்பதே எங்கள் கட்சியின் கொள்கையாகும் என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். காசாவில் தற்போது இனப்படுகொலை நடத்தப்படுகிறது. யுவர் பார்ட்டி பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக எப்போதும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். சர்வதேச அரங்கில் இஸ்ரேலுக்கு எதிரான குரல்கள் வலுவாக எழுந்து வரும் நிலையில் சியோனிச எதிர்ப்பை மையமாக கொண்ட அரசியல் கட்சி இங்கிலாந்தில் உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் நடத்த இருந்த காமெடி ஷோக்களை ரத்து செய்வதாக பிரபல இங்கிலாந்து காமெடியன் ஜான் கிளீஸ் அறிவித்துள்ளார். பலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் அத்துமீறல்களை பல்வேறு தளங்களில் சர்வதேச சமூகம் கண்டித்து வருகிறது. அதன் ஒரு முக்கிய அங்கமாக இஸ்ரேலில் முதலீடுகளை நிறுத்த வேண்டும், இஸ்ரேல் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்ய அனுமதிக்க கூடாது, இஸ்ரேல் உடனான உறவுகளை கல்வியாளர்கள், கலைஞர்கள் நிறுத்த வேண்டும் ஆகிய முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி BDS எனப்படும் பாய்காட் டைவர்ஸ்மென்ட் சாங்ஷன்ஸ் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு மேற்கொண்ட பிரச்சாரத்தின் காரணமாக இஸ்ரேலில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்த இருந்த காமெடி ஷோக்களை பிரபல இங்கிலாந்து நடிகரும் காமெடியனுமான ஜான் கிளீஸ் ரத்து செய்துள்ளார். சமீப நாட்களில் இஸ்ரேலில் கொள்கைகள், காசா நிலவரம், பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் நடத்தும் விதம் ஆகியவை குறித்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார். 86 வயதான கிளீஸ் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை விமர்சிப்பது செமிட்டிக் இணைத்தவருக்கு எதிரான விமர்சனமாகுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதே கருத்தை அயர்லாந்து பிரதமரும் எழுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காசா மீதான அடக்குமுறை குறித்தும் BBC செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்ட விதம் குறித்தும் கிளீஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். இஸ்ரேல் தொடர்ந்து அத்துமீறல்களை நிகழ்த்தி வரும் நிலையில் அந்நாட்டில் நமது நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டுமா என்ற கேள்வி கலைஞர்கள் மத்தியில் தற்போது அதிகமாகவே எழுந்துள்ளது. இத்தகைய புறக்கணிப்பின் காரணமாக சர்வதேச சமூகத்திலிருந்து இஸ்ரேல் தொடர்ந்து அந்நியமாக்கப்படுகிறது. ராணுவ திறன்களை தொடர்ந்து வலிமைப்படுத்தி வரும் ஈரான் அடுத்த கட்ட முயற்சியாக புதிய ட்ரோன்களை அறிமுகம் செய்துள்ளது. ஈரான் தனது ராணுவ திறன்களை தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக அதன் தலைவர்களும் ராணுவ ஜெனரல்களும் தொடர்ந்து அறிவித்து வருகின்றனர். இதன் ஒரு அங்கமாக இஸ்லாமிய புரட்சிப்படை நடத்திய விமான கண்காட்சியில் புதிய ட்ரோனை ஈரான் அறிமுகம் செய்தது. பல்வேறு பணிகளை செய்வதற்கு உகந்ததாக இந்த ட்ரோனிற்கு ஷாஹித் 161 என்று பெயரிடப்பட்டுள்ளது. 150 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் இந்த ட்ரோன் 2 மணி நேரம் தொடர்ந்து பறக்கும் ஆற்றல் கொண்டது. 26,000 அடி உயரம் வரை அதிகபட்சமாக உயரும் இது மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. உளவு தகவல்களை சேகரிப்பதற்கு இந்த ட்ரோன் பிரதானமானதாக பயன்படுத்தப்படும் என்று ஈரான் கூறியுள்ளது. அதே சமயம் 50 கிலோ எடை கொண்ட 2 வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் திறனையும் இது பெற்றுள்ளது. இஸ்ரேலுடன் தொடர் மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் புதிய ட்ரோனை ஈரான் அறிமுகம் செய்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடைபெற்ற 34வது அரபு தேசிய காங்கிரஸ் தனது நிறைவுரையில் பாலஸ்தீன மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் 34வது அரபு தேசிய காங்கிரஸ் மாநாடு கடந்த சில தினங்களாக நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு இஸ்லாமிய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு உரையாற்றினர். மாநாட்டின் நிறைவுரையில் பாலஸ்தீன மக்களின் போராட்டத்திற்கு தங்கள் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தது. இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட அல் அக்ஸா பிரளய போராட்டம் இஸ்ரேலின் அடித்தளத்தை ஆட்டம் காணச் செய்தது. இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட அல் அக்ஸா பிரளய போராட்டம் இஸ்ரேலின் அடித்தளத்தை ஆட்டம் காணச் செய்து அதன் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிப்படுத்தியது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனப்படுகொலை, பட்டினி, இழப்பு என அனைத்தையும் சந்தித்த போதும் நிலைகுலையாமல் உறுதியுடன் நின்ற பாலஸ்தீனிய காசா மக்களுக்கு தங்களின் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் மாநாடு வெளிப்படுத்தியது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை உறுதியுடனும் அறிவுடனும் எதிர்கொள்ளும் பாலஸ்தீனின் மேற்கு கரை மக்களுக்கும் மாநாடு தனது ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தது. சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதில் முயற்சி மேற்கொண்ட நாடுகள் இஸ்ரேல் அதனை பின்பற்றுவதற்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும் என்றும் மாநாடு கேட்டுக்கொண்டது. காசாவிற்குள் துருக்கி படைகள் வருவதை இஸ்ரேல் விரும்பாத நிலையில் அதனை பூர்த்தி செய்வதற்காக துருக்கியிடம் ஒரு புதிய பேரத்தில் அமெரிக்கா இறங்கியுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கையின் ஒரு அங்கமாக பல நாடுகளை சார்ந்த சர்வதேச குழு ஒன்றை காசாவில் நிறுத்துவதும் ஒன்றாகும். காசாவில் மனிதாபிமான உதவிகள், மறுகட்டமைப்பு ஆகியவற்றில் விருப்பம் கொண்டுள்ள துருக்கி சர்வதேச படைப்பிரிவில் தனது படையினரையும் இணைப்பதில் தீவிரமாக உள்ளது. ஆனால் காசாவிற்கு துருக்கி ராணுவத்தினர் வருவதை இஸ்ரேல் விரும்பவில்லை. துருக்கியின் இருப்பு தனக்கு பாதகமான சூழலை உருவாக்கும் என்று பயப்படும் இஸ்ரேல் துருக்கியின் இந்த முடிவை வன்மையாக எதிர்க்கிறது. இதற்காக அமெரிக்காவிடம் கடும் நெருக்கடிகளை இஸ்ரேல் கொடுத்து வருகிறது. சமீபத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மீது கைது ஆணையை துருக்கி பிறப்பித்தது. இதனிடையே சிரியாவிலும் தனது ராணுவ தளத்தை அமைப்பதில் துருக்கி மும்முரமாக உள்ளது. இதனை பயன்படுத்த நினைக்கும் அமெரிக்கா துருக்கியிடம் வித்தியாசமான ஒரு பேரத்தை முன்வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் ராணுவ தளத்தை அமைப்பதற்கு பகரமாக
காசாவில் படைகளை நிறுத்துவதை துருக்கி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கையை முன்வைத்துள்ளது. இதனால் சிரியாவில் ராணுவ தளமா அல்லது காசாவில் படைகளை நிறுத்துவதா என்ற முடிவை எடுக்கும் இக்கட்டான சூழலில் துருக்கி உள்ளது. 15ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய நாடுகளின் காலனி ஆதிக்க வேட்கையே பிந்தைய நாட்களில் அமெரிக்க காலனி ஆதிக்கத்திற்கு அடித்தளத்தை இட்டது என்று ஈரான் தலைவர் அலி அக்பர் விலாயத்தி கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் ஒரு சமத்துவ உலகை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் ஈரான் ஆன்மீக தலைவர் மூத்த ஆலோசகர் அலி அக்பர் விலாயத்தி பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரத்தின் தோற்றம் குறித்து விவரித்த அவர் 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்த காலனி ஆதிக்க வேட்கைதான் பிந்தைய நாட்களின் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு வழிவகுத்தது என்றும் கூறினார். இன பாகுபாடு மற்றும் காலனி ஆதிக்க சித்தாந்தங்களின் அடிப்படையிலேயே அமெரிக்கா அமைக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். 2வது உலகப் போருக்கு பிறகு உலகில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சித்தது. ஆனால் தன்னிச்சையாக அதிகாரத்தை ஏனைய நாடுகள் எதிர்த்தன என்றும் அவர் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளில் கூட்டணி போன்ற கூட்டமைப்புகள் ரஷ்யா மற்றும் சீனாவின் வளர்ச்சியை பறைசாற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இன்று மேற்கு ஆசியாவில் மட்டுமின்றி லத்தீன் அமெரிக்கா மற்றும் கிழக்கு ஆசியாவிலும் அமெரிக்கா நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பலஸ்தீன் விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் மற்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அவர் விமர்சித்தார். வர்த்தக வழித்தடங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் மீது தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும் அமெரிக்கா இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதி மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு புதிய உலக அமைப்பை உருவாக்குவதில் முன்னணியில் உள்ள ஈரான் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் அதனை எதிர்த்து போராடுபவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேலுடன் சிரியா இப்போது நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று சிரிய அதிபர் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள சிரிய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா அங்குள்ள பாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் செப்டம்பர் 11 தாக்குதலுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். அச்சம்பவம் நடைபெற்ற பொழுது தனக்கு வெறும் 19 வயதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போது தான் இருந்த பகுதியில் அல் காய்தா என்ற இயக்கமே கிடையாது என்றும் அவர் கூறினார். அல் காய்தாவுடன் தொடர்பு கொண்ட ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்த அல் ஷாரா ஒரு கட்டத்தில் பயங்கரவாதியாகவும் தேடப்படும் நபராகவும் அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டார். ஆனால் தற்போது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்து உரையாற்றியுள்ளார். சிரிய அதிபர் பஷர் அல் அசத் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அதிபராக பதவியேற்ற அல் ஷாராவிற்கு அமெரிக்கா முழு ஆதரவை வழங்கி வருகிறது. IS பயங்கரவாத இயக்கத்திற்கு எதிரான அமெரிக்க கூட்டணியில் சிரியா இணைந்து செயல்படும் என்றும் அவர் அப்பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். IS இயக்கத்திற்கு எதிராக கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் சிரியா இதற்காக பல இழப்புகளை சந்தித்தது என்றும் அவர் கூறினார். 60 ஆண்டுகளாக மற்ற நாடுகளுடன் தொடர்பை துண்டித்திருந்த சிரியா புதிய ஆட்சியில் புதிய அத்தியாயத்தை நோக்கி பயணிப்பதாகவும் அவர் கூறினார். உங்களின் அல் காய்தா தொடர்பு குறித்து அமெரிக்க அதிபர் பேசினாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவை கடந்த கால நிகழ்வுகள், நாங்கள் நிகழ்காலம் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் பேசினோம் என்றும் அவர் பதிலளித்தார். இஸ்ரேலுடன் இப்போது எந்த பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப் போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்காவும் ட்ரம்ப் அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்யலாம் என்றும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் முஸ்லிம் நாடுகளை இஸ்ரேலுடன் நல்லுறவு கொள்ளச் செய்யும் திட்டத்தை ஆப்ரஹாம் உடன்படிக்கைகள் என்ற பெயரில் ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் ஏற்கனவே இணைந்துள்ளன. சிரியாவும் அடுத்ததாக அந்த பட்டியலில் இணையலாம் என்ற பேச்சு எழுந்துள்ளது. சிரிய அதிபரின் இந்த பதில் இச்சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவே அமைந்தது. இஸ்ரேலிய தடுப்பு முகாமில் பாலஸ்தீன சிறைவாசி சித்திரவதை செய்யப்பட்ட வீடியோ வெளியாகியது. சம்பந்தப்பட்ட ராணுவத்தினரை காப்பாற்றும் முயற்சியில் நெதன்யாகு பேச்சு. தெற்கு இஸ்ரேலில் உள்ள தடுப்பு முகாம் ஒன்றில் பாலஸ்தீன சிறைவாசி ஒருவர் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார். ஜூலை 2024 நடைபெற்ற இந்நிகழ்வில் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த வீடியோ காட்சிகள் ஆகஸ்ட் 2024 சேனல் 12 தொலைக்காட்சியில் முதலாக வெளிவந்தன. அதன்பின் பல ஊடகங்களிலும் இது பரவி 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இக்காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இஸ்ரேலின் கொடூர போக்கு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது எடிட் செய்யப்பட்ட வீடியோ என்று கூறியுள்ளார். அத்துடன் இச்சம்பவம் இஸ்ரேலிய ராணுவத்தின் இமேஜை பாதித்துள்ளதாகவும் நாஜி படையுடன் இஸ்ரேலிய படையை ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த வீடியோவை வெளியிட்ட இஸ்ரேல் முன்னாள் ராணுவ அட்வொகேட் ஜெனரல் இஃபாத் டோமர் முதலில் தலைமறைவாக உள்ளதாக செய்திகள் வெளியாகி சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார். 2 தினங்களுக்கு முன் அவர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உண்மையை திரிப்பதற்கு சிலர் தங்களின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் இஸ்ரேலிய எதிரிகளுக்கு உதவி புரிந்ததாகவும் டோமரின் பெயரை குறிப்பிடாமல் நெதன்யாகு குற்றம் சாட்டினார். இச்சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு உண்மை வெளியே கொண்டு வரப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் தீர்ப்பை நெதன்யாகு சொல்லிவிட்ட நிலையில் விசாரணையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை அதிகம் விளக்க வேண்டியதில்லை. லெபனான் நாட்டுடன் சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள நிலையில் சமீப நாட்களில் அந்நாடு மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஹிஸ்புல்லாவுடன் மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் இச்சூழலை எதிர்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக 12,000 வீரர்கள்
உதவிகள் தங்களுக்கு தேவைப்படும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் லெபனான் மீது சமீப நாட்களில் தொடர் தாக்குதல்களில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீண்டும் ஒன்றிணைவதாகவும் அவர்களின் ஆயுதங்களை லெபனான் அரசாங்கம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேல் கூறியது. காசா மீதான தாக்குதல் நடைபெற்ற போது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லா தலைவர்களை படுகொலை செய்தது. லெபனானின் 5 இடங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் சில தினங்களுக்கு முன் தெரிவித்தது. ஆனால் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனானின் 5 இடங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் சில தினங்களுக்கு முன் தெரிவித்தது. சமாதான உடன்படிக்கையின் பல்வேறு அம்சங்களை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை விரிவாக்கி வருவதாக அந்த இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இந்த ஆக்கிரமிப்பு அதிகமாக நடைபெறுவதாக ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவத்தை சார்ந்த ஹதர் கோல்டின் உடல் கிடைத்த பிறகு ரஃபா தொடர்பாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வாக்குறுதிகளை இஸ்ரேல் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2014 போரில் கொல்லப்பட்ட இவரின் உடலை இதுவரை மீட்க முடியாமல் இஸ்ரேல் திணறி வந்தது. சமீபத்தில் ஏற்பட்ட உடன்படிக்கையின் ஒரு அங்கமாக தன்வசம் இருந்த இஸ்ரேலியர்களின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்து வருகிறது. ஹதர் கோல்டின் உடலை இதுவரை மீட்க முடியாமல் இருந்தது இஸ்ரேலுக்கு மிக பெரும் அவமானமாக இருந்தது. தற்போது உடல் கிடைக்கப்பட்ட நிலையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தனது சுயரூபத்தை இஸ்ரேல் வெளிப்படுத்தியுள்ளது. சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட சமயத்தில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் 200 ஹமாஸ் வீரர்கள் இருந்தனர். அவர்களை விடுவிப்பது குறித்து ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களை தற்போது இஸ்ரேல் நிறைவேற்றவில்லை. இதன் காரணமாக சில தினங்களுக்கு முன் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே ரஃபா பகுதியில் மோதல்களும் இடம்பெற்றன. இஸ்ரேலின் இத்தகைய போக்கு மனிதாபிமான மற்றும் சமாதான நடவடிக்கைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேவையின்றி சீண்டினால் பதிலடி பலமாக இருக்கும். எதிரி நாடுகளுக்கு ஈரான் ராணுவ தளபதி பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்காவின் பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. லெபனான் அரசாங்கத்திடம் ஹிஸ்புல்லா தலைவர் அதிரடி கருத்து. எத்தகைய அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்வதற்கு ஈரான் படைகள் எப்போதும் தயாராகவே உள்ளன. கடந்த காலங்களை விட தங்களின் திறன்கள் அதிக முன்னேற்றம் அடைந்துள்ளதாக ராணுவ கமாண்டர் பெருமிதம். முழுமையான பாலஸ்தீன ஆதரவு, முழுமையான சியோனிச எதிர்ப்பு, இதுவே தங்கள் கட்சியின் முக்கிய கொள்கை என இங்கிலாந்து புதிய கட்சி திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு அடுத்த அவமானம். இஸ்ரேலில் நடைபெற இருந்த தனது காமெடி ஷோக்களை ரத்து செய்தார் பிரபல இங்கிலாந்து காமெடியன். புதிய உளவு ட்ரோனை சோதனை செய்து திறமையை வெளிப்படுத்திய ஈரான் 150 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டது. இஸ்ரேலின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்த அல் அக்ஸா பிரளய தாக்குதல். உறுதியுடன் போராடும் பாலஸ்தீனியர்களுக்கு அரபு தேசிய காங்கிரஸ் புகழாரம்.